நண்பர்கள் அனைவருக்கும் எஸ்கேபிசி தொடரின் பாராட்டுக்கள், வணக்கங்கள். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் காற்றில் வண்டி பீதாச்சரலில் வழங்கி வருகிற பக்தி இலக்கிய பிரிவில் அபிராமி அந்தாதி பாடல்களில் இன்று நாம் பார்க்க போவது 92வது பாடல். நம்முடைய மனநிலையை பக்குவப்படுத்துகின்ற இந்த பாடலை நாம் பாடி மகிழலாம். பாருங்கள். கடந்த பாடல் பதந்தருமே என்று முடிந்ததால் அபிராமி பட்டர் இந்த பாடலை பதத்தோடு என்று ஆரம்பிக்கிறார். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டேன். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன். அவர் போன வழியின் செல்லேன். முதற்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே என்று அன்னையை போற்றி வழிபடுகின்ற இந்த பாடலை வழக்கம்போல் நாம் நம் எளிய தமிழிலே பிரித்து எழுதி அதை நாம் பாடி மகிழலாம். பதத்தே உருகி நின் பாதத்திலே பத்மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாள். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன். அவர் போன வழியும் செல்லேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே என்பதுதான் அந்த பாடல். ஆகவே பதம் என்றால் பக்குவம், இதம் என்றால் இதம் என்று பொருள். இப்போது நாம் இதனுடைய அறிஞர்களை பொருளாக பார்த்துவிட்டு பொழிப்புரையை பார்க்கலாம். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி என்றால் நல்ல பக்குவம் பெற்று அந்த பக்குவத்திலே என் உள்ளம் உருகி நின் திருவடியிலேயே பற்றுக்கொண்டு உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். நின் திருவுள்ளத்திற்கு உவப்பான நெறியிலே நான் ஒழுகும்படி அடியேனை ஆட்கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தை ஆதலின் அடியேன் இனிமேல் வேறு ஒருவரின் சமய கொள்கையை மதிமயங்கேன் பெரிது என்று எண்ணி அறிவு கலங்க மாட்டேன். போன வழியும் செல்லேன். அந்த சமயத்தினர் ஒழுகும் வழியிலும் நான் போக மாட்டேன். முதற்தேவர் மூவரும் யாவரும் முதல் தேவர்களாகிய பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளும் மற்றவர் யாவரும் மற்ற தேவாதி தேவர்களும் போற்றும் முகிழ் நகையே வணங்கி துதிக்கும் அரும்பிய பொன்னகையுடைய அபிராமி அன்னையே என்று அபிராமி பட்டர் படிந்து பாடுகிறார். ஆகவே முதல் தேவர்களாகிய மும்மூர்த்திகளும், அதாவது படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மனும், காக்கும் தொழிலை செய்கின்ற திருமாலும், அழிக்கும் செயலை செய்கின்ற ஈஸ்வரனும் ஆகிய மும்மூர்த்திகளும் மற்ற தேவாதி தேவர்களும் அடங்கி துதிக்கும் அரும்பிய புன்னகையுடைய அன்னை அபிராமியே, நல்ல பக்குவம் பெற்று அந்த பக்குவத்தில் என் உள்ளம் உருகி நின் திருவடியிலேயே பற்றுக்கொண்டு நின் திருவுளத்திற்கு ஓப்பான நெறியிலே ஒழுகும்படி அடியேனை ஆட்கொண்டார். ஆதலின் அடியேன் இனிமேல் வேறு ஒருவரின் சமய கொள்கையை பெரிது என்று எண்ணி அறிவு கலங்க மாட்டேன். அந்த சமயத்தினர் ஒழுகும் வழியும் நான் போக மாட்டேன் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுப்பது போல அபிராமி பட்டர் பாடுகிறார். இந்த மூன்று பெரிய மூர்த்திகளும் அம்மையை வழிபடுகிறவர்கள். அம்பிகையே முழுமுதற் கடவுள். மும்முதற் கடவுள்களுக்கும் மேலே எல்லா தொழில்களையும் தன் அருள் கொண்டு அவர்களை இயக்கச் செய்து வீற்றிருக்கும் பரதேவதை, இயங்கச் செய்து வீற்றிருக்கும் பரதேவதை அன்னை அபிராமி. அவளுடைய திரு ஓலக்கத்தை பார்த்தால் இது தெரிய வரும். அவள் வீட்டிருக்கையில் அவளுக்கு அருகில் இந்த மூன்று மும்மூர்த்திகளும் நின்று ஏவல் கேட்பார்கள். அவர்களுக்கு அப்பால் இந்திரன் கைகட்டி வாய்ப்புதைத்து நிற்பான். வருணன் வாயு அக்னி யாவரும் படிந்தபடி இருப்பார்கள். துவாதா சாதிகர்கள், ஏகதச ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள், அசுவினி தேவர்கள் யாவரும் அன்னையின் ஏவலர் குழுவிலே நிற்பார்கள். இப்படி எல்லா தேவரும் போற்றும் பெருமாட்டி அன்னை அபிராமி என்று கீவாஜா குறிப்பிடுகிறார். மேலும் அம்பிகைக்கு அடிமையாகி அவள் நடத்தும் நெறியிலே செல்பவர்கள் மனநினைவு வருகிறார்கள். இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை என்ற நிலையை அடைகிறார்கள். அப்படி அனுபவத்திலே அருளின்பத்தை அடைந்த பிறகு வேறு ஒன்றை பற்றலாம் என்ற நினைவு வருமோ, அபிராமி பட்டர் அந்த நிலையிலே இருக்கிறார். இனி வேறு பலரும் தாம் கடைபிடிக்கும் மதம் அல்லது மார்க்கம் எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னாலும் நான் மதிமயங்க மாட்டேன். எனக்கு அறிவு தெளித்து உண்டாகிவிட்டது. இதில் கலக்கத்துக்கே இடமில்லை. அபிராமி பட்டருடைய அசஞ்சலமான பக்தி, அனந்தய உபாசனை,
அவரை அனுபவத்திலே அழுத்திவிட்டது. அதிலிருந்து மீள முடியாது, மீளவும் மாட்டார். அம்பிகை வீழவும் விடமாட்டாள். மீளாமல் இருப்பதே அவருக்கு இன்பம், அடியவர்களுக்கும் இன்பம் என்று பொருள். அடியாருக்கு அடியார் பெறுகின்ற பதவியை இனியானார். அவளை தொடும் அடியார்கள் பெறுவது இதைவிட பெரிய பதவி. இதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான பதவி. இதிலிருந்து இதை யூகித்துக் கொள்ளலாம். ஆகவே அனர்த்திய பக்தியே சிறந்தது என்பது இந்த பாடலுடைய உட்கருத்து. அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது முரண்பாடுகள் என்ற தலைப்பிலே நம் உள்ளத்தில் ஒளி உண்டாக நாம் பாடி பயன்பெற வேண்டிய பாடல். அந்த பதிவுக்காக காத்திருங்கள். அதுவரை உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள், பாராட்டுகள், வணக்கங்கள்.